ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்லேஷன் 14 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. A trader purchase goods both on cash as well as credit terms. So cash purchase, credit purchase ரெண்டும் பண்ணுறாங்க. The following particulars are obtained from the books. So total purchase 2 lakh. அதில் cash purchase 20,000, purchase return 34,000, creditors at the end 70,000, bills receivable at the end 40,000 கொடுத்துருக்காங்க. So closing creditors bills receivable கொடுத்துருக்காங்க. You are required to calculate the creditors turnover ratio, calculate the average payment period. So creditors turnover ratio average payment periodum கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த ரெண்டுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனா தான் நம்ம போட முடியும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 10 சம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு மெமரியில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் அப்படிங்கும்போது கிரெடிட் ரிலேட்டடான ஐட்டம் அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வரும், பில்ஸ் கிரெடிட்டாஸ் வரும், பில்ஸ் பேயபிள் வரும். அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதா ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இல்லஸ்லேஷன் 14ல் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். டோட்டல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸு, கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கிரெடிட்டாஸு, க்ளோசிங் பில்ஸ் பேயபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஸோ ஃபஸ்ட் என்னங்க நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு போட்டுடலாமா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டன். இப்போ பர்ச்சேஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க? 2 lakh rupees இருக்கா? மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் 20,000 இருக்கா? மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் 34,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை லெஸ் பண்ணி வரதா நம்மளுக்கு என்னங்க கிரெடிட் பர்ச்சேஸ். ஏன்னா கேஷ் பர்ச்சேஸுக்கு நம்ம வந்து கிரெடிட்டாஸ்குள்ளே கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 34,000. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 2,54,000. சாரி மைனஸ் பண்ணோம் இல்லையா? 2 lakh மைனஸ் 20,000 மைனஸ் 34,000. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 1,46,000 வருதா? 1,46,000. ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் 1,46,000 ஈக்குவல் டு 1,46,000. ஸோ இப்போ ஒரு ஐட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ மேலே இருக்கிற ஐட்டம் இப்போ வந்து ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள், ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் ப்ளஸ் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் டிவைடட் பை 2. நம்மகிட்ட இருக்கிறதே பாருங்கள் க்ளோசிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ டிவைட் பை 2 போட வேண்டியதில்லை. 2 இருந்தால் தான் டிவைட் பை ஆவரேஜ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே ஒன்று தான் அப்படிங்கிறனால அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் ரெண்டையும் மட்டும் எடுத்தால் போதும். நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 70,000 ப்ளஸ் 40,000. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 rupees வருதா? 1,10,000. ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் எவ்வளோங்க? 1,10,000. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோங்க? 1,46,000. ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் எவ்வளோங்க? 1,10,000. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.327 டைம்ஸ் வருது. இப்போ ஒரு மாதம் ப்ளஸ் 3 1.3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனில் வருது அப்படிங்கிற நம்ம கிரெடிட் பேமெண்ட் வந்து அந்த மாதிரி பீரியடில் பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்போ கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 1.327 டைம்ஸ். அவ்வளோதான். நீ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் கேட்டிருக்காங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன் வந்து ஆவரேஜ் பேமெண்ட்
பீரியட். ஸோ அது போடுறது ஈஸி தான். என்னங்க 365 days டிவைடட் பை ஆர் 12 டிவைடட் பை கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 365 டிவைடட் பை கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நீங்கள் 1.327. இல்லை அப்படின்னா 12 டிவைடட் பை இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இது வந்து மந்தில் கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்படி போட்டுக்கலாம். 1.327 365 டிவைடட் பை 1.327. ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 வருதா? 275 days வருது. ஸோ கிரெடிட் பீரியட் வந்து நம்மளுக்கு 275 days அப்படிங்கிறது. ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் 275 days வருது. ஸோ இங்கே 12 டிவைடட் பை 1.327 இப்போ 9 months வரும். 9 months ஒன்ஸ் நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ரொம்ப டைம் எடுத்து தான் நம்ம பணம் கொடுக்குறோம். இதுதான் இந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இதில் இன்னொரு மெத்தடையும் போடலாம். ஓகேவா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே மெத்தடாகவும் போடலாம். உங்களுக்கு புக்கில் அப்படியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வேணாலும் போட்டு காமிச்சிடறேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் அதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னங்க நம்மளுக்கு நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஓகேவா? ஸோ இங்கே ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் அதோட ஃபார்முலா என்னங்க 365 days ஆர் 12 months டிவைடட் பை கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதை வந்து இப்படி போடலாம், ஆர்எல்ஸ் இன்னொரு மாதிரியும் போடலாம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவும் போடலாம். சிடிஆருங்கிற பதிலாக இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டிவைடட் பை 12 டிவைடட் பை நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட் பேயபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட் பேயபிள். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட் ஆக்குறது நம்ம மேலே கொண்டு போய்க்கலாமா? ஆஸ் பர் மேக்ஸில் நமக்கு தெரியும் இல்லையா? 365 டிவைடட் பை 365 இது ரெண்டில் ஏதோ ஒன்று டிவைடட் பை நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் இன்ட்டு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு வரும். ஸோ அதை தான் உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அக்கௌண்ட் பேயபிள் divided by net credit purchase into 365 days or 12 இப்படியும் போட்டுக்கலாம். ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நெட் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,46,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 365 இப்படியும் போடலாம். 1,10,000 divided by 1,46,000 into 12. ஓகே, ரெண்டுக்கும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டசன்ட் மேட்டர். 365 ஸோ 275 தான் வருதா? எவ்வளோ வருதுங்க? 275 days. நம்மளுக்கு ஆன்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதேமாதிரி 1,10,000 டிவைடட் பை 1,46,000 இன்ட்டு 12 9 months. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.